ஓம் சாந்தி. சிவாவா நினைவிருக்கிறதா? வாணி டேட்டு 17/3/25. मीठे बच्चे, पढ़ाई की कमाई है, पढ़ाई सोर्स ऑफ इनकम है. इस पढ़ाई से ही तुम्हें 21 जन्मों के लिए खजाना जमा करना है. இனிமையான குழந்தைகளே, படிப்புதான் வருமானம். படிப்பு என்பது ஆத்மாவுக்கான வருமானம். இந்த படிப்பு மூலமாக நம்ம 21 ஜென்மத்தினுடைய खजानाவை சேமிப்பு செய்யணும். प्रश्न: जिन बच्चों पर प्रगस्पति की दशा होगी उनकी निशानी क्या दिखाई देंगी? பாபா இன்னைக்கு என்ன கேள்வி கேட்குறாங்க? எந்த குழந்தைகளிடம் எந்த குழந்தைகளுக்கு பிரகஸ்பதி தசா, அதாவது குரு பார்வையில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய அடையாளம் என்ன அடையாளம் தென்படும்? குரு பார்வையில் இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய அடையாளம், குரு பார்வையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களிடம் என்ன அடையாளமானது தென்படும்? उत्तर: उनका पूरा पूरा ध्यान श्रीमत पर होगा. पढ़ाई अच्छी तरह पढ़ेंगे, कभी भी फेल नहीं होंगे. ஏன்னா அவங்க முழுமையிலும் முழுமையாக ஸ்ரீமத்து மீது கவனமானது கொடுப்பாங்க, நல்ல முறையில் படிப்பு படிப்பாங்க, ஒரு பொழுதுமே ஃபெயில் ஆக மாட்டார்கள். श्रीमत का उल्लंघन करने वाले ही पढ़ाई में फेल होते हैं. उन पर फिर राहु की दशा बैठ जाती है. ஸ்ரீமத்தை மீறக்கூடிய குழந்தைகள், ஸ்ரீமத்து படி நடக்காமல் ஸ்ரீமத்தை மீறி நடக்கக்கூடிய குழந்தைகள்லாம் படிப்பில் ஃபெயில் ஆயிடுறாங்க. அவங்க மீது தான் ராகுவினுடைய திசையானது படிய ஆரம்பிச்சிடும். अभी तुम बच्चों पर விருக்ஷபதி பாப்பு துவாரா பிரகஸ்பதிக்கு தஷா பைட்டி ஹே. ஆனால் இப்போ நம்ம குழந்தைகள் விருக்ஷபதி பாபா மூலமாக பிரகஸ்பதி தசையில் அமர்ந்திருக்கிறோம். கீத்: இஸ் பாப்புக்கு துனியா சே, இந்த பாவமான உலகத்திலிருந்து இன்றைய பாடல். ஓம் சாந்தி. ஏகே பாப் ஆத்மாओं की पुकार तुमको तो पुकारना नहीं क्योंकि तुम पावन बन रहे हो. ஏன்னா இது பாவ ஆத்மாக்களினுடைய ஒரு கூக்குரல். நாம் யாரையுமே கூப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நாம் பாவனமான ஆத்மா ஆகிட்டே இருக்கிறோம். एक धारणा करने की बात है, बड़ा भारी एक खजाना है. இது தாரணை செய்யக்கூடிய விஷயம். மிகப்பெரிய கஜானாவும் இந்த கஜானா தான். ஜெய்சே ஸ்கூல் கி படாய் கி கஜானா ஹேனா, படாய் சே சரி நிர்வாக செல்தா ஹே. எப்படி ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா படிப்பினுடைய கஜானா இருக்கு இல்லையா, படிப்பு கூட என்னதான் ஒரு கஜானா தான், பொக்கிஷம் தான் இல்லையா. படிப்பு மூலமாக शरीर நிர்வாகத்துக்கான காரியம் நடக்கிறது. बच्चे जानते हैं भगवान पढ़ाते हैं, एक बड़ी ऊंच कमाई है क्योंकि एम ऑब्जेक्ट सामने खड़ी है. குழந்தைகள் நாம் தெரிஞ்சுக்கிறோம் யார் இந்த படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க. பகவான் இந்த படிப்பானது கற்றுக் கொடுக்கிறார். இது உயர்வான வருமானம். ஏன்னா லட்சியமானது நம்ம முன்னாடி தான் இருக்கிறது. சச்சா சச்சா எக் சத்சங்கு சாரே கல்பமே ஏக் ஹி பார் ஹோத்தா ஹே. உண்மையிலும் உண்மையான இந்த சத்சங்கமானது கல்பத்தில் ஒரே ஒரு முறைதான் ஏற்படுகிறது. ஜப்கி புகார்த்தே ஹி பத்தீத்த பாவன் ஆவோ. இப்போ கூப்பிடுறாங்க பத்தீத்த பாவனனே வாங்கன்னு கூப்பிடுறாங்களோ அப்போதான் இந்த சத்சங்கம் கூட ஏற்படுகிறது. तुम बच्चों की बुद्धि में ड्रामा का चक्र पूरा बैठा है. इस 84 जन्मों के चक्र से तुम कभी झूठ नहीं सकते हैं. நம்ம குழந்தைகளுடைய புத்தியில தான் டிராமாவினுடைய சக்கரமானது, முழுமையான சக்கரமானது நம்முடைய புத்தியில தான் இருக்கிறது. 84 ஜென்மத்தினுடைய சக்கரத்திலிருந்து நம்ம ஒருபோது என்ன ஆக முடியாது, விடுபடவே முடியாது. अभी तुम बच्चों पर प्रगस्पति की अविनाशी दशा बैठी है, फिर है पढ़ाई पर मतार है. இந்த படிப்பினுடைய ஆதாரத்தினால நாம இப்போ குழந்தைகள் பிரகஸ்பதிங்கிற திசையில நாம அமர்ந்திருக்கிறோம். बच्चों को पढ़ाई पर पूरा ध्यान देना चाहिए, इसमें बहाना नहीं देना चाहिए. அப்போ நம்ம குழந்தைகள் இந்த படிப்பின் மீது முழுமையான கவனம் கொடுக்கணும். இதில் நம்ம ஒருபோது என்ன பண்ணக்கூடாது, சாக்கு போக்கானது சொல்லக்கூடாது. पैदल करके ए सेंटर दूर है, एक है पैदल करने में 6 घंटा भी लगे तो भी पहुंचना चाहिए. முன்ஷிய மாத்திரம் பர் ஜாத்தே ஹே, கித்தனா தக்கா காத்தே ஹே. பாகினல எப்படிலாம் இன்றைக்கி நம்ம சாக்கு போக்கு சொல்கிறோன்னா, சென்டர் ரொம்ப தூரமாக இருக்குது, நான் நடந்து வந்தாலே எனக்கு நடக்கிறதுனால எனக்கு 6 மணி நேரம் ஆயிடுது, 6 மணி நேரம் ஆனால் தான் நான் சென்டருக்கு வர முடியும். இந்த மாதிரிலாம் படிப்பு படிக்கிறதுல சாக்கு போக்கு சொல்லாதீங்க. மனிதர்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா யாத்திரை போகிறாங்க, எவ்வளோ
தூரமாக இன்னைக்கு போகிறாங்க, எவ்வளோ ஏமாற்றத்தை தான் அடைகிறாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கால்நடையாகவே, அதாவது நடந்தே இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா யாத்திரை போகிறாங்க, இல்லை அப்படின்னா மாட்டு வண்டியில் இன்னைக்கு யாத்திரை போகிறாங்க. இது ஒரு நகரத்தினுடைய விஷயந்தான். ஆனால் இந்த விஷயம் எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறார் பாபா, எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். அபித்தோ பத்தீத்து துனியாக்கி மாளிகைனா, ஆனால் இப்போ எல்லாருமே பத்தீத்தமான உலகத்தினுடைய அதிகாரிகளாக இருக்கிறாங்க. வக் தேவதாயத்தே டபுள் சிர்தாஜ் ஹே, ஃபிர் ஆதாக்கல் பாத் லைட் கா தாஜ் உட்டு ஜாத்தா ஹே. இப்போ தேவதைகளாக இருந்தாங்க, இரட்டை கிரீடதாரிகளாக இருந்தாங்க. அரை கல்பத்திற்கு பிறகு அந்த ஒளி கிரீடமானது, அந்த கிரீடமானது இல்லை. इस समय लाइट का ताज कोई पर भी नहीं, सिर्फ जो धर्म स्थापक हैं उन पर हो सकता है, क्योंकि वह पवित्र आत्माएं शरीर में आकर प्रवेश करती हैं. ஆனால் இந்த நேரத்தில் ஒளி கிரீடமானது யாரிடமுமே கிடையாது. ஆனால் யார் தர்மத்தை உருவாக்கக்கூடிய தர்ம ஆத்மாக்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்குத்தான் இன்னைக்கு என்ன காட்டப்பட்டிருக்கிறது, ஒளி கிரீடமானது காட்டப்பட்டிருக்கிறது. ஏன்னா பவித்திரமான ஆத்மாக்கள் பவித்திரமான சரீரத்தில் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பிரவேசமாகறாங்க. यही भारत है जिसमें डबल सिरताज भी थे, सिंगल ताज वाले भी थे. अभी तक डबल सिरताज के आगे सिंगल ताज वाले माथा टेकते हैं, क्योंकि वह पवित्र महाराजा महारानी हैं. ஆனால் இந்த நேரத்தில் பாரத தேசத்தில் இரட்டை கிரீடதாரி ஆத்மாக்கள் இருந்தார்கள், சிங்கிள் கிரீடதாரி ஆத்மாக்களும் இருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பாருங்க, இரட்டை கிரீடதாரி ஆத்மாக்கள் முன்னாடி சிங்கிள் கிரீடதாரி ஆத்மாக்கள் தலை வணங்குறாங்க. ஏன்னா அவங்க பவித்திரமான மகாராஜா மகாராணிகள். இப்போ பவித்திரமான மகாராஜா மகாராணியாக இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்க முன்னாடி இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிங்கிள் கிரீடதாரி ஆத்மாக்கள் தலை வணங்குறாங்க. ஸ்ரீமத் ககத்திகே பவித்திர பனோ தேவி குண் தாரன் கரோ. பாபாவுடைய ஸ்ரீமத் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லுது, பவித்திரமான ஆத்மா ஆகுங்க, தெய்வீகமான குணத்தை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா தாரணை என்பது செய்யணும். சாஸ்திரமே कोई बात नहीं है, ज्ञान भक्ति और वैराग्य तीन चीजें हैं. ज्ञान ऊंचे ऊंचे हैं. சாஸ்திரங்களில் இந்த ஒரு விஷயமானது எதுவுமே சாஸ்திரங்களில் கிடையாது. ஞானம், பக்தி, வைராக்கியம், இந்த 3 பொருள்தான். ஞானம் என்பது உயர்ந்ததிலையும் உயர்வானது. अभी तुम ज्ञान प्राप्त कर रहे हो, तुमको वैराग्य ही भक्ति से. இப்போ நம்ம ஞானத்தை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பிராப்தியாக அடைஞ்சிட்டே இருக்கிறோம். இதன் மீது நமக்கு வைராக்கியம் வந்துருச்சு, ஞானத்தை பிராப்தியாக அடைகிறோம். இதன் மீது நமக்கு வைராக்கியம் வந்துருச்சு அப்படின்னா பக்தி மீது நமக்கு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வைராக்கியமானது ஏற்பட்டுருச்சு. एक सारी तमो प्रधान दुनिया अब खत्म होने वाली है, उनसे वैराग्य है. ஏன்னா இந்த முழு தமோ பிரதானமான உலகமானது அழிவடையக்கூடியது. அந்த உலகத்து மீது நமக்கு என்ன வரணும் அப்படின்னா வைராக்கியம் என்பது ஏற்படணும். ஜப் நயா மக்கான் பனாத்தே ஹே தோ புராணித்தே வைராக்கிய ஹோ ஜாத்தா ஹேன்னா, எப்போ ஒரு புது வீடு நம்ம கட்டிகிட்டே இருக்கிறோம், உருவாக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அப்போ பழசு மீது என்ன ஆயிடுது, வைராக்கியமானது ஏற்பட்டுடுது. வகத்துக்கி பாத்துகே எக் வேகத்துக்கி பாத்துகே. அது எல்லைக்குட்பட்ட விஷயம், ஆனால் இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். पढ़ाई समय कोई उबासी दे तो रिस्पॉन्सिबल टीचर समझ जाएगा कि इनका बुद्धियोग और तरफ படக்தா ரக்தா ஹே. படிக்கக்கூடிய நேரத்தில் யாருக்காவது இன்னைக்கு கொட்டாவி வருது அப்படின்னா அப்போது ரொம்ப புத்திசாலி டீச்சர் என்ன புரிஞ்சுப்பாங்க, இந்த குழந்தையினுடைய புத்தி இப்போது எங்கே இருக்குது, வெளியில் சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அந்த டீச்சர் புரிஞ்சுப்பாங்க. यहाँ बैठे घर बार याद आएगा, बच्चे याद आएंगे, यहाँ तुमको बट्टी में रखना होता है और कोई की याद न आए. அப்போ இங்கே தான் நாம் அமர்ந்திருக்கிறோம், இங்கே அமர்ந்துக்கிட்டு வீட்டினுடைய நினைவு வருது, குழந்தைகள் நினைவு வருது. அப்போது பாபா நினைவு நமக்கு ஏற்படுறதில்ல. இங்கே நாம் எப்படி உட்காரணும் அப்படின்னா நான் பட்டியில் இருக்கிறேன். இப்போ பட்டியில் இருக்கும் பொழுது யாருடைய நினைவு எனக்கு என்ன ஆகக்கூடாது, நினைவு வரக்கூடாது. स्वर्ग में जरा भी दुख नहीं होता है, वहाँ तो समय पर समझते हैं अभी टाइम पूरा हुआ, हम एक शरीर छोड़ बच्चे बनते हैं. स्वर्गத்தில்
கொஞ்சம் கூட என்ன இருக்காது அப்படின்னா துக்கமானது இருக்கவே முடியாது. ஏன்னா நேரம் வரும் பொழுது ஆத்மாக்கள் இன்னைக்கு என்ன ஆகிடுவாங்க, புரிஞ்சுப்பாங்க. இந்த நேரத்தில் நான் என்ன ஆகணும், இந்த சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரத்தை நான் எடுத்துக்கணும். அப்படி இன்னைக்கு ஆத்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நேரத்தில் புரிஞ்சுப்பாங்க. तुम बच्चों पर अंदर में बहुत खुशी का पारा चढ़ना चाहिए, इसलिए कहा जाता है अतीन्द्र सुख पूछना हो तो கோபியோ சே பூச்சோ. இப்போ நம்ம குழந்தைகளுக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருக்கணும்னா அவ்வளோ குஷியானது இருக்கணும். ஆகையினால தான் அத்தீந்திரிய சுகத்தை கேட்கணும் அப்படின்னா யார்கிட்ட கேட்கணுமா, கோபியர்கள்ட்ட நம்ம கேட்கணும். ஏன்னா பாபாட்ட இருந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், ஆஸ்தி அடைஞ்சிட்டே இருக்கிறேன். நான் பாபாவுக்கு முன்னாடி அமர்ந்திருக்கிறேன். அவர் முன்னாடி அமர்ந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா இந்த ஞானத்தை நான் கேட்டுட்டு இருக்கிறேன். அப்படி நாம் நினைக்கும் பொழுது நமக்குள்ள அவ்வளோ ஒரு நஷாவானது இருக்கும். அப்போ ஆகையினால நம்ம கெட்ட தொடர்பில் போகக்கூடிய காரணத்தினால நிரந்தரமான நஷா நமக்குள்ள இருக்கிறது இல்லை. எப்பொழுதுமே நமக்கு அந்த நஷாவிலே இருக்கணும் அப்படின்னா நான் யார் முன்னாடி அமர்ந்திருக்கிறேன் அதை நினைவு பண்ணுங்க. தாரணைக்கான முக்கியமான பாயிண்ட் பாபா சொல்கிறாங்க, इस पुरानी दुनिया को देखते हुए बुद्धि का योग बाप और नई दुनिया तरफ लगा रहे. இந்த பழைய உலகத்தை பார்த்தாலும் கூட புத்தியினுடைய நினைவு பாபா மற்றும் புது உலகத்தின் பக்கம் இருக்கணும். தியான் ரஹே கர்ம இந்திரியம் சே கோய் விக்ரம் ந ஹோ ஜாயே. கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும். கர்ம இந்திரியங்கள் மூலமாக எந்த ஒரு பாப்ப காரியமும் செய்யக்கூடாது. ஹமேஷா சுத்த கர்ம் கர்னே ஹே, அந்தர் கோய் பீமாரி ஹே तो சர்ஜன் சே ராய் லேனி ஹே. எப்பொழுதுமே சுத்தமான காரியம் செய்யணும். உள்ளுக்குள்ள எந்த ஒரு வியாதி இருந்தாலும் சர்ஜனிடம் வழி கேட்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாங்க பாபா, संग दोष बहुत खराब है, इससे अपनी बहुत संभाल करनी है. கெட்ட தொடர்பானது ரொம்ப அதாவது சகவாசம் என்பது ரொம்ப மோசமானது. இதில் தன்னைத்தான் மிக கவனமாக வைக்க வேண்டும். अपने को और परिवार को सुखदायी बनाना है. தன்னையும் மற்றும் பரிவாரத்தையும் சுகம் நிறைந்தவர்களாக உருவாக்க வேண்டும். படாய் के लिए कभी बहाना नहीं देना है. படிப்பிற்காக ஒருபோதும் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. वरदान श्रेष्ठ भावना के आधार से सर्व को शांति शक्ति की किरणें देने वाले विश्व कल्याणकारी भव. பாபானிக்கு என்ன வரதானம் கொடுக்குறாங்க, சிரேஷ்டமான பாவனையினுடைய ஆதாரத்தின் மூலமாக அனைவருக்கும் சாந்தி சக்தியினுடைய கிரணங்களை கொடுக்கக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா ஆகுங்கள். जैसे बाप के संकल्प व बोल में नयनों में सदा ही कल्याण की भावना व कामना है, ऐसे आप बच्चों के संकल्प में विश्व कल्याण की भावना कामना भरी हुई हो. எப்படி பாபாவிடம் பாபாவுடைய சங்கல்பம் பேச்சு பார்வை சதா நன்மையினுடைய பாவனை தான் இருக்கிறது, நன்மையினுடைய விருப்பம்தான் இருக்கிறது. அப்படி நாம் குழந்தைகளினுடைய சங்கல்பத்திலையும் உலக நன்மைக்கான பாவனை விருப்பமானது நிறைந்திருக்க வேண்டும். கோய் பி காரிய கர்த்தே விஸ்வக்கி சர்வ ஆத்மாயே இமர்ஜி ஹோ. எப்படிப்பட்ட காரியங்கள் செய்தாலும் சரி உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை நாம் என்ன பண்ணணும், எமர்ஜி பண்ணணும். மாஸ்டர் ज्ञान सूर्यबन शुभ भावना व श्रेष्ठ कामना के आधार से शांति और शक्ति की किरणें देते रहो. மாஸ்டர் ஞான சூரியன் ஆயிற்று சுப பாவனை சுபமான விருப்பத்தினுடைய ஆதாரத்தின் மூலமா அமைதி மற்றும் சக்தியினுடைய கிரணங்களை கொடுத்துட்டே இருக்கணும். தப் கஹேங்கே விஸ்வ கல்யாணக்காரி. அப்போ தான் நம்மளை என்ன சொல்ல முடியும், விஸ்வ கல்யாணக்காரி. लेकिन इसके लिए सर्व संबंधों से मुक्त स्वतंत्र बनो. ஆனால் இதற்காக அனைத்து பந்தனத்திலிருந்து எப்படி இருக்கணும், முக்தி அடைந்திருக்கணும், சுதந்திரமாக இருக்கணும். ஸ்லோகன் மேப்பன் और मेरापन यही देह अभिमान का दरवाजा है, इस दरवाजा को बंद करो. நான் மற்றும் எனது இந்த ரெண்டுமே தேக அபிமானத்தினுடைய கதவுகள். இந்த கதவுகளை என்ன பண்ணுங்கன்னு சொல்கிறார் பாபா. இப்போ இந்த கதவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பூட்டி வச்சுடுங்க. இன்றைக்கான
அவ்யக்த இஷாரை என்ன கொடுக்குறாங்க பாபா? सत्यता की परख के संकल्प बोल कर्म संबंध संपर्क सब में दिव्यता की अनुभूति होना. அப்போ அதாவது சத்தியத்தாவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? சத்தியத்தாவை நம்ம கண்டறியணும்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? சங்கல்பம், பேச்சு, காரியம், சம்பந்தம், தொடர்பு அனைத்துலையுமே திவ்யத்தாவினுடைய அனுபவமானது ஏற்படும். कोई कहते हैं मैं तो सदा सच बोलता हूँ लेकिन बोल व कर्म में अगर दिव्यता नहीं. சில பேர் இன்னைக்கு சொல்கிறாங்களாம், நான் எப்பொழுதுமே என்ன பண்ணுறேன், சத்தியத்தை தான் நான் பேசுகிறேன், ஆனால் என்னுடைய பேச்சு மற்றும் காரியத்தில் ஒருவேளை திவ்யமான தன்மை இல்லை அப்படின்னா तो दूसरों को आपका सच सच नहीं लगेगा. इसलिए सत्यता की शक्ति से दिव्यता को धारण करो. இப்போ பிறரை நாம் சத்தியத்தை சத்தியம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா சத்தியத்தாங்கிற சக்தியின் கூடவே திவ்யத்தாவையும் நாம் தாரணை என்பது செய்யணும். குச்சிபி சகன் கருணா படே கப்ராவோ நகி. கொஞ்சம் நாம் என்ன பண்ணணும், பொறுத்துக்கணும், பயப்படக்கூடாது. சத்திய சமய பிரமாண் ஸ்வயம் சித்த ஹோகா. சத்தியமானது நேரத்தினுடைய அனுசாரமாக என்னாகும், வெளிப்படும். அப்போ அந்த வெளிப்படுற வரைக்கும் நாம் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க பாபா? கொஞ்சம் நாம் பொறுத்துக்க வேண்டிய வரும். அப்போ அதை பார்த்து சத்தியத்தா நிரூபணம் ஆகலைன்னு சொல்லிட்டு நமக்குள்ளே என்ன ஆகக்கூடாது, ஒரு பயமானது வரக்கூடாது. அந்த நேரத்தினுடைய அனுசாரமாக தானாகவே அது என்ன ஆகிறது, நிரூபணம் ஆயிடும். ஓம் சாந்தி.